Hi guys, so இப்போ 2025 கிட்டத்தட்ட முடிய போகுது. இப்போ நம்ம பார்க்க போற டாப் 25 ஃபிலிம்ஸ், தமிழ் ஃபிலிம்ஸ். இது டாப் 25 சொல்றதை விட என்னோட பர்சனல் ஃபேவரட் சாய்ஸ் இது. என்னோட ஃபேவரட் 25 ஃபிலிம்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது விடாமுயற்சி. ஃபர்ஸ்ட் பிளேஸ் டவுட்டே இல்ல, மோஸ்ட் டிசர்விங். இது ஏன்றது நீங்க பார்த்து சொல்லுங்க. செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2 இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு இம்பாக்ட் தரல. பட் 2-3 தடவை பார்க்கும்போது தான் படத்தோட வேல்யூ எனக்கு புரிஞ்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் சேர்த்து பாருங்க, செகண்ட் பார்ட் மட்டும் பார்க்க வேண்டாம், ரெண்டு சேர்த்து கம்பேர் பண்ணி பாருங்க. தேர்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 BHK. நான் ரொம்ப ரொம்ப இமோஷனலி அழுத ஒரு படம் இது. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. அப்பாவோட கனவு பசங்க நிறைவேற்றுறாங்க, வீடு வாங்குறாங்க, எப்படி வாங்குறாங்கன்ற ஸ்டோரி. ஃபோர்த் பிளேஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏன் டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப முக்கியமான படம்னா அந்த லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஏன் படம்ன்றதை டிசைட் பண்ணும், அது கன்ஃபார்ம் பார்க்கணும். அடுத்து ஃபிஃப்த் பிளேஸ்ல என்ன படம் இருக்கு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி இருக்கு. ஸோ எனக்கு குட் பேட் அக்லி ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அது ஒரு ஃபேன்ஸ்க்கான மூவி. தியேட்டர்ல நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்தேன், அதனால இது அங்க இருக்கு. சிக்ஸ்த் பிளேஸ்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா கூலி இருக்கு. ஸோ கூலி நிறைய பேர் பிடிக்காம வந்திருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்ட்ரீம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருந்த ஒரு படம் கூலி. அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்டன். 7th பிளேஸ்ல குடும்பஸ்டன் இருக்கு. குடும்பஸ்டன் நம்ம சொல்லவே வேண்டாம், படத்தோட பேரே ஃபுல் படத்தை சொல்லுது. ஒரு ஃபேமிலி மேனோட ஆக்சுவல் ஸ்ட்ரகிள் படம் அது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன படம் இருக்கு பாத்தீங்கன்னா டிராகன் இருக்கு. டிராகன் ஏன் 8th பிளேஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னதான் டிராகன்ல அந்த கேரக்டர் போர்ட்ரே பண்ணியிருந்தாலும் லாஸ்ட்ல அந்த கொண்டு போனது, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு என்ன நடந்தாலும் அந்த கிவ் அப் பண்ணாம இருக்க அந்த நேச்சர் இருக்கு இல்லையா, அது மட்டும் எல்லாம் பண்ண மிஸ்டேக்கை ஒத்துட்டு எல்லாம் தூக்கி போட்டு திரும்ப வர அந்த மொமெண்ட் ரொம்ப பயங்கரமான மொமெண்ட். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டியூட் இருக்கு. ஏன் 9th பிளேஸ்ல டியூட் இருக்குன்னா இது மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியலா தான் இருக்கும், ஆனா இது கன்ஃபார்ம் 9th பிளேஸ்க்கு மோஸ்ட் டிசர்விங். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு மெச்சூர்டான வே ஆஃப் லவ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், லைஃபை கொண்டு போகணும், லவ்ல தோத்தாலும் லைஃப் இருக்குன்னு காட்டுற ஒரு படம் டியூட். இது கன்ஃபார்ம் என்னதான் கான்ட்ரவர்ஷியலா தாண்டி அந்த படம் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ், அது டவுட்டே இல்லை. அடுத்து 10th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னான மூவி மதகஜ ராஜா. எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்ச படம். ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. இது தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப பழைய வருஷம் முன்னாடி வந்த படம் தான் இது, ஆனா இப்ப ரிலீஸ் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. 11th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா பறந்து போ இருக்கு. ஸோ பறந்து போ ரீசெண்டா ரொம்ப ஃபன் ஃபில்டு, எமோஷனல், நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம். இது கண்டிப்பா பார்க்கணும். நெக்ஸ்ட் 12th பிளேஸ் என்ன படம் இருக்குன்னா வீரா தீரா சூரன் பார்ட் 2. இது நாங்க ஃபேமிலியோட பார்த்தோம். ஒன் ஆஃப் தி கல்ட் கிளாசிக் தான் சொல்றது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், அதுல டவுட்ஸே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல படம் இது. ஸோ அடுத்து 13th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா கேங்கர்ஸ் இருக்கு. ஏன் கேங்கர்ஸ் 13th பிளேஸ்னா சிரிச்சுட்டே இருப்பீங்க நீங்க படம். இனிஷியலா ஒரு 20 மினிட்ஸ் ஆனா படம் ரொம்ப நார்மலா போற மாதிரி தெரியலாம், அதுக்கப்புறம் பயங்கர ஃபன், கண்டிப்பா என்ஜாய் பண்ண வேண்டிய படம். இது பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாரிசன் இருக்கு. ஏன் மாரிசன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும், செகண்ட் ஹாஃப் அதை விட அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். ஸோ இது அந்த மூவியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு டிஃப்ரெண்டான டேக். இது கண்டிப்பா அந்த பிளேஸுக்கு மோஸ்ட் டிசர்விங். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஆண் பாவம் பொல்லாதது. ஸோ ஆண் பாவம் பொல்லாதது என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா மென்னுமே சரி, எல்லா உமனுமே சரி பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மூவிஸ் நம்ம லைஃப்ல. அடுத்து பாத்தீங்கன்னா 11 ஒரு த்ரில்லர் மூவி. அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரேண்டமா சஜஸ்ட் பண்ணி நான் பார்த்த படம், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இட்லி கடை. இட்லி கடை லைக் எனக்கு இனிஷியலா பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ஃபிலிமா தெரிஞ்சு, பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை கேட்கும்போது தான் அவங்க கனெக்ட் பண்ண சீன்ஸ், அவங்க அப்பாவோட அந்த பாண்ட் சொல்லும் போதுதான் நமக்காக ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் திரும்ப நான் பார்த்தேன். திரும்ப பார்க்கும்போது எனக்கு நிறைய கிளாரிட்டி கிடைச்சிச்சு. அது கன்ஃபார்ம் மஸ்ட் வாட்ச். அது இதுக்கப்புறம் டிஎன்ஏ இது வரைக்கும் தமிழ் சினிமாலேயே ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட். அது மாதிரி அந்த ஒரு பாட்டி கேரக்டர் இருப்பாங்க அந்த படத்துல, அந்த குழந்தைய மாத்திர கேரக்டர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த கேரக்டர் பார்த்ததே எனக்கு ஒரு 2 நாள் தூக்கமே வரல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா தான் இருந்துச்சு. இது கன்ஃபார்ம் மஸ்ட் வாட்ச் இந்த ஃபிலிம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நீக் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். இது ரொம்ப ரொம்ப ஃபன் ஃபில்டான படம். ஆக்சுவலி டாப்ல வைக்க வேண்டிய படம், பட் இன்னும் நிறைய படம் நல்லா இருக்கனால ஆப்வியஸ்லி இது கீழே இறங்கிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஃபன் ஃபில்டு. இது நீங்க பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருப்பீங்க. அந்த ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த படம் பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் சொல்லவே வேண்டாம். ரீசெண்டா 2025 வந்த படம், நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர்னா இதுதான். ஸோ இது கண்டிப்பா பார்க்கணும். இது எப்படிங்க பாத்துக்கலாம் சொல்லுங்க. அடுத்த படம் பாட்டில் ராதா. இது படமே டிஃபரெண்டா இருக்கலாம், நீங்க யாரும் கேள்வி கூட படாம இருக்கலாம். பட் பாட்டில் ராதா ஒரு குடிக்கிறதுக்கு அடிக்டான ஒரு பர்சனோட ஸ்டோரி. அது ரொம்ப 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 இம்பாக்டான படம். இது எனக்கு பார்க்கும்போது எனக்கு பயமா தான் இருந்துச்சு. இந்த எக்ஸ்ட்ரீம் ஒருத்தன் குடிச்சா போவாங்கன்றது படத்தை பார்த்து தான் தெரியும். படம் அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள படம். இது கண்டிப்பா எல்லாமே பார்க்கணும். அடுத்த படம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மேட்னி ஒரு சில சீன்ஸ்லாம் உங்க எல்லாரும் கனெக்ட் ஆகும். இது ரீசெண்டா ஒன் ஆஃப் தி ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் இது. அடுத்த படம் பாத்தீங்கன்னா மார்கான் இது ஒரு மாதிரி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் தான். அதுல நிறைய விஷயம் இருக்கு. மைண்டு, மெடிடேஷன் இருக்கு,
ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த சஸ்பெக்ட் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இது வந்து சூப்பர் நேச்சுரல் ஃபிலிம் தான், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் படம் பாத்தீங்கன்னா சக்தி திருமகன். சக்தி திருமகன் வந்து ஏன் லாஸ்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற ஃபிலிம்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு எங்கேஜிங்கா இருந்துச்சு. இந்த படம் கொஞ்சம் லெஸ் எங்கேஜிங்கா இருந்துச்சு. ஆனா கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்செப்ட். ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்க ஒரு பர்சன் வந்து 6,000 crores கமிஷன்ல மட்டும் ஏர்ன் பண்றாரு. எப்படி ஏர்ன் பண்றாரு, எப்படி எப்படி என்ன பண்றாரு, அந்த பொலிட்டிக்கல் திங்ஸ் எல்லாம் காமிச்ச ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் லைக் மத்த படம் ஓவர்டேக் பண்ணாலும் இது அந்த பொசிஷன் இருக்கு. ஸோ நீங்க பாருங்க, உங்களோட டாப் 10 ரிவ்யூ என்னது கீழே கமெண்ட்ல போடுங்க. எனக்கு இது ஃபேவரட் ரிவ்யூ, இது இல்ல டாப் 10 சொல்ல மாதிரி ஃபேவரட் திங்ஸ். ஸோ நீங்க பார்த்து உங்க கமெண்ட் சொல்லுங்க.